ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனாண்டா சிவனாண்டிங்கிற மாதிரி சரியான ஒரு மேட்ரை மாட்டிருக்கீங்க திமுகவுக்கு எதிராக. அதாவது தமிழ்நாட்டு அரசியல் உச்சகட்ட பரபரப்பு நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான். அந்த வகையில் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக, ஏன் திமுக ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினுக்கு எதிராகவே ஸ்டாலினுடைய மண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுற மாதிரி ஆராசா பேசின ஒரு ஆடியோ ஒன்று சிக்கிருக்கீங்க. அதை கரெக்டான தருணத்தில் மாரிதாஸ், பிஜேபியோட ஆதரவாளர், அந்த மாரிதாஸ் யூடியூபர் இருக்கார்ல, அவர் தான் இறக்கியிருக்காரு. மாரிதாஸ் மேலே நம்மளுக்கு நிறைய மாற்றுக்கத்தில் இருந்தாலும் இந்த விஷயத்தில் வேற லெவலில் நீ தெரிக்க விட்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை வந்து 2 பாட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த ஆடியோவை மாரிதாஸ். அதில் நிறைய விஷயங்களை, அதாவது அவங்க பண்ண தப்புகளை தவளை தன் வாயலை கெடுக்கிற மாதிரி ஆராசா பேசியிருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப மட்டமாக ஸ்டாலினையும் விமர்சித்து பயங்கரமாக பேசியிருக்காப்புல. அந்த ஆடியோவை எல்லாரும் பாருங்கள், தயவு செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை என்ன பேசுறீங்க கொஞ்சம் விலாவரியாக பேசிடலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒரு வழக்கு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுகவை சேர்ந்தவங்க இந்த 2Gல மாட்டாங்க அப்படின்ட்டு அதில் கனிமொழியும் ஆராசா தான் கைது பண்ணி உள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் எவ்வளவோ பண்ணி அவங்கள வெளியே எடுத்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்துட்டு நாங்கள் தப்பை பண்ணல சொல்லி ஆராசாலாம் பயங்கரம் பேசிட்டு இருப்பாப்புல. ஸோ இப்போது அந்த ஆராசா அதுக்காக வெளியே வந்து அந்த டைமில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு மேலேயே கோபத்தில் பேசின அந்த ஆடியோ தான் அது. அதில் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் உள்ள இருந்தேனே, எவனாவது நான் பார்க்க வந்தீங்களா, எந்த அமைச்சராக திமுக வந்து வந்தீங்களா, எவனும் வரல. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு கழிச்சு கனிமொழி அரசானதுக்கப்புறம் எல்லாரும் வாரீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்போ அந்த நேரத்தில் என் மைண்ட் எப்படி இருக்கும்? நான் பஸ்ட் ஆயிருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியும்ல. அப்போ அலரி கூட வந்து கேட்காப்புல, என்னையாது நீங்கள் 2 பேரும் வந்து கைதாயிருக்கீங்க, கலைஞர் டிவிக்கு பணம் போயிச்சாம, ஸ்டாலின் தான் கொடுத்தாப்புலமே, அப்போ ஸ்டாலின் பேர் சொல்லிட்டு நீங்களே வெளியே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அலரி வந்து என்கிட்ட சொல்கிறாப்புல. அப்போ நான் நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் இப்போ தனியாக சொல்கிறேன் கேளுங்க. அதாவது கட்சி வந்து இப்போ இருக்க நிலையில கலைஞர்கிட்ட இருந்து தலைவிட்டு இருந்து ஸ்டாலின் கைக்கு போயிடும். ஆனால் பிடி அங்கே தான் இருக்கும், என்னை விட்டு போகாது. நான் வச்சிருக்கேன், நிறைய மேட்டர் வச்சிருக்கேன். அதாவது கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு புக்கு ஒன்று வெளியிடுறேன். அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நான் தான் ஹீரோ. ஸோ நான் நிறைய விஷயங்களை, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் என்ன டெல்லியில் போயிட்டு இங்கிலீஷில் போய் தள்ளிடுவாரோ, அவருக்கு என்ன தெரியும்? அவர் சொந்த தங்கச்சியை நம்ப மாட்டார், கனிமொழியை நம்ப மாட்டார். ஸோ நான் தாங்க எல்லாம், நம்ம தான், நம்ம கையில் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் நினச்சிட்டு இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரா ஜெயிச்சலாம் நினச்சிட்டு இருக்காரு. ஒன்றும் முடியாது, நான் கொஞ்ச நாள் பொறுக்கிட்டு இருக்கேன், இப்போ நம்ம நேரம் சரியில்லை, அதனால அமைதியாக இருக்கேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படி இப்படின்னு. அதாவது இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கிலே ஸ்டாலின் தான் காரணங்கிற மாதிரியும் இவர் சொல்லியிருந்தாருன்னா எல்லாமே மாறி இருக்கும். நான் வந்து அப்போ வந்து அமைதியாக இருந்துட்டேன், ஸோ அதனால் நான் அவங்களை காப்பாற்றிருக்கேன். ஸோ அந்த கட்சியே எப்படியாவது, அதாவது டிஎம்கே என் கைக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருக்க மாதிரியும் அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பணத்தாலான ஜாதியெல்லாம் நான் ஒரு மேட்டரில் அடிச்சிருவாங்க. ஏன்னா ஏன்ட்ட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணப்பழம் இருக்குது, மூளைப்பழம் இருக்குது. இப்போ எங்கள் ஊர்லலாம் பாருங்களேன், இப்போ வன்னியர்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, கவுண்டர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நான் எஸ்சியாக பார்க்குறது கிடையாது. ஸோ என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இருக்குது, மூளை அறிவு இருக்குது, நான் எப்படினாலும் அதெல்லாம் சமாளிச்சு விடுவேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அதில் பேசுகிறாரு ஆராசா. இப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா எவ்வளோக்குள்ள திருட்டுத்தனங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோக்குள்ள இந்த பேசின, அதாவது அவங்களுடைய திமுக ஸ்டாலினுடைய அந்த வண்டவாளத்தில் தண்டவாளத்தை ஏற்றின இந்த ஆடியோ பார்த்ததுக்கப்புறம் திமுக ரியாக்ட் பண்ணுறதுக்கு விடவும், திமுக முரட்டு முட்டு கொடுக்கக்கூடிய செம்பு நெக்கிகளை எப்படி ரியாக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் நான் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா விஜய் சைடில் வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே ஓடி வந்து, அதாவது விஜய் வந்து வெளியே வந்தாலே இப்படி தான் ஆகுது, அடிபட்டுறது, கூட்டு நெரிசல் ஏதாவது ஆகுனா அதெல்லாம் பெருசு பெருசாக காட்டுற இவங்க இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஊழல் திருட்டு வழக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க தான் காரணங்கிறதே இவங்களுடைய வெட்டு வச்சோம் அவரே ஆராசையை தான் வாயால் சொல்கிறாப்புல. ஸோ அப்போ இதுக்கு எப்படி விட்டு விடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இப்போ இதில் ஒன்று சொல்லலாம், இல்லைண்ணே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஏல வாய்ஸை மாற்றிருக்கலாம் அப்படி இப்படின்னு யாராவது விட்டுட்டு வருவாங்கன்னு. அதுவும் முடியாது, அதுக்கும் மாரிதாஸ் கம்பா நிற்காப்புல, நீ தைரியம் இருந்தால் இது வந்து பொய்ன்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு தொடர, நான் பார்த்துக்கிறேன், கோர்ட்டை வந்து நான் நிரூபிக்கேன் அப்படிங்கிறாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ஸ் அவ்வளோக்குள்ள கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆராசா பேசுனது தான். ஆடியோ வெட்ட வெளிச்சமாக வந்துட்டு, அதாவது ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய வண்டவாளத்தெலாம் தண்டவாளத்தை ஏற்றுற அளவுக்கு ஆராசாவே பேசுனது சிக்கிட்டு. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அதிமுக சரி தமிழை வச்சுக்கலாமும் நீங்கள் வந்து வேறு லெவலில் பயன்படுத்தலாம். அதாவது ஆண்டா இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக எவ்வளோ வன்மங்களை பண்ணுறாங்க. விஜய் வெளியில் வராரு, அந்த கூட்டத்தில் யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகிட்டா கூட இவங்களே பிளான் பண்ணி பண்ணுறாங்க, இவங்க கட்சிக்காரங்களை வச்சு இதை பண்ணுறாங்க. கோவப்பட மாதிரி இருக்குது. நேற்று கூட நிறைய பேர் போட்டு தெரிஞ்சாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுடைய செம்புனைக்கு போஸ் வெங்கிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிவாக்கத்தில் கண்ணாடி உடச்சி இருந்தாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆத வச்சுனா பொங்கி சத்தம் போட்டார்ல, அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எப்பா நீங்களே பண்ணிட்டீங்களாப்பா கோவம் மாதிரி, அந்த கேரக்டர் நடித்தவனே நான் தான், எங்ககிட்டேவா அப்படின்ட்டு பயங்கரம் பேசுவானுங்க. இதுக்கு சொல்லுங்கடா போஸ் வெங்கிட்டு லூஸ் வெங்கிட்டு இதுக்கு பேச
ராசா தாங்க வரோம் அவரே வாயால எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக அந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் என்னென்ன பண்ணாங்க, இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்ங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்காரு. சரியான மேட்டர்ஸுக்கு இருக்கு. இதை வந்து சரியான விதத்தில் தமிழை வச்சுக்கலாம் கையாண்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடச்சிட்டு, அதாவது விஜயவர்கள் வெளியில் வரும்போது அவங்க கூட்டத்தில் போகும்போது ஏதாவது ஒன்று யாருக்காவது ஒருத்தவங்க தடுமாறி விழுந்து எதானா கூட அதை பெருசாக காட்டுவாங்கல்ல. இன்னைக்கு கேட்டுங்க, அதாவது அண்டாவான் சேர்ந்துன்னு ஒருத்தர் அலைவான் அந்த ஆள். அதுக்கப்புறம் எவ்வளோ லிஸ்ட்டே இருக்குது போசுக்கிட்ட மாதிரி நிறைய லூசுகள் நிறைய வந்து பற்றி திமுக முரட்டு முட்டா கொடுத்து வருவாங்களா. அமீர் எங்கப்படார் அமீர் இதை பற்றிலாம் பேச வேண்டியது தானே. ₹1 பேச மாட்டான். ஸோ இவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஒருத்தரங்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சி சாட்டையும் இருமோனம் கார்த்திக். ஏன்னா விஜய் சைடில் என்ன நடந்தாலும் உடனே தூக்கிட்டு பெருசாக நீட்டி மொழிக்கு வீடியோ போடுவாங்கலாம். இப்போ போடுற வீடியோவை மானங்கட்டப்பட இதுக்கு வீடியோ போடு நீ. இப்போ வந்து ஆடியோ பாட்டுன்னு வெளியிட்டுருக்காங்கல்ல, இதை பற்றி நீ என்ன சொல்கிற? போடு வீடியோவை பார்க்க தானே போகிறேன். இப்படி மழுப்பி போடுறியா இல்லைன்னா எப்படி போடுறேன்ட்டு. அதாவது எவ்வளோக்குள்ள திருட்டு திமுகங்கிறத நிரூபிக்காங்க பாருங்க. திமுகவுடைய வண்ட வளமே இதில் தெரியுது இந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டால். அதாவது ஸ்டாலினுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, வெட்டி ஏன்னா அவர்கிட்ட பெரிய எம்ஜிஆரா அவர் வந்து ஜெயிக்கணும்னு கனவுக்கு மறந்துட்டு இருக்காரு. அப்படிலாம் பேசுறாங்க இந்த ஆளு ராசா. சரியான திமுறலாம் பேசுறாங்க. எப்படியாவது இந்த ஆட்சி வந்து அவர் சரியா பண்ண மாட்டாரு, நம்ம கட்சி நம்ம கையில் வந்துடும் அப்படிதான் நினச்சிட்டு மனப்பால் குடிச்சுப்போம் நினைக்கிறேன். கடைசியில் என்னவோ தெரில, ஸ்டாலின் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கே முன்னாடி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் இந்த கட்சி சின்ன பண்ண மாதிரி எப்படி அதிமுக சின்ன பண்ண வச்சோ அதே மாதிரி திமுகவும் சின்ன பண்ண. திமுகவில் அவ்வளோ பேரும் எப்படி நம்ம வந்து அதை ஆட்டையை போடலாம், எவ்வளோ நம்மளால முடிஞ்சு எடுக்க முடியும்னு தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனால யாருமே பார்த்தீங்கன்னா அதாவது திராவிடம் கொள்கை கோட்பாடு அதெல்லாம் இல்லை, அந்த கட்சி எவ்வளோக்குள்ள எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்குது. அதில் ராசா உச்சபட்சமான அதில் தான் நிற்கான் அந்த ஆள். ஸோ இன்னைக்கு வண்டவனமுள்ள தண்டவாளத்தை எதிட்டாரா மாரிதாசா அப்படிங்கிற மாதிரி சரியான நேரத்தில் இறக்கிட்டாங்க. வேற லெவல் இல்லை. இந்த லட்சணத்தில் இவனுங்க விஜயை நக்கலடிக்கிறானுங்க. நல்லா ஒன்று பார்க்கணும். விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சியில் பேசும்போது இந்த கேஸ் பிரச்சனை தான் முதல்ல எடுத்து பேசினார். அப்போ மேலே இருக்கிற மத்திய அரசாங்கம் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தா இதுக்கு ஏதாவது மாற்று வழியை பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆட்சியில் உள்ள அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை ஏதாவது நடவடிக்கை எடுத்துடலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் கூட இங்கேருந்து நேராக அவங்கள கான்டாக்ட் பண்ணி டெல்லிக்கு போய் ஏதாவது இதுக்காக மக்களுக்காக ஏதாவது ஒரு நீங்கள் முன்னேற்பாடு பண்ணலாம்ல, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம்ல. அதாவது உங்களுடைய இடி ரைடுக்காக மட்டும் நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்களா, அப்போ மக்கள் பிரச்சனைக்காக போக வேண்டியதானே அப்படி நாக்கா கொடுக்குற மாதிரி கரெக்டாக கேட்டார். அதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் அடியை கொடுக்குற மாதிரி இந்த அண்டாவன் செந்திலுங்கிற ஆளு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பேசுறதுக்கு போயில நேராக முதலமைச்சர் விமானத்தை எடுத்துகிட்டு ஈரானுக்கு போயிட்டு அவங்க வந்து பேசி சரி பண்ணிட்டு வரலாமே, அப்படி கூட சொல்லலாமே, நல்லா தமாசா இருக்கும் அப்படின்ட்டு. ஏதாவது விஜய் அவர்களுக்கு அறிவில்லாமல் எங்கே உள்ள முதலமைச்சர் ஈரானுக்கு அங்கே போகிறதுக்கு இது இல்லை இவர் என்ன செய்ய முடியும்னு தெரியாமல் விஜய் அவர்கள் பதில் சொன்ன மாதிரியும் இவங்க வந்து ரொம்ப நக்கலாக இந்த அண்டா செந்தில் வாயம் ரிப்ளை கொடுத்துருக்கான். எனக்கு அதை பார்க்காம என்ன தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரியா அதாவது உக்ரைன்லேருந்து மாணவர்களை வீட்டு வந்த முதலமைச்சர்னு போட்டிங்களே அதே மாதிரியா, இல்லைன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இங்கே கொடியை பிடிச்சி போட்டோ நடத்திக்கல தமிழ்நாட்டில் அந்த தமாஸ் மாதிரியா இன்னும் அது நினைக்கிறேன். இல்லை நீட்டை ஒழிச்சிரும், நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம்னு நீங்கள் ஏமாத்துறீங்களா அந்த தமாஸ் மாதிரியா? இல்லை ஏதாவது சொல்கிற போகிறா. அதாவது விஜய் பேசலாம் மட்டும் அதில் வந்து குறை தப்பு பண்ணிக்கலாம். இன்னைக்கு ராசா உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினா வண்டையா கழுவி வந்துருக்க ஆடியோ வெளியே வந்திருக்கு. இதுக்கு ஒரு முட்டு கூட பார்க்கலாம், முட்டு கூட பார்க்கலாம். நீ கொடு, இல்லைன்னா உங்கள் கட்சியில் எத்தனையோ பேர் முட்டு யூடியூப் முட்டு கொடுக்க வரோம் கொடுக்குறது போஸ் வெங்கட்டு இல்லை அமீர் யாராவது ஒருத்தர் முட்டு கொடுக்கலாம் பார்க்கலாம். இதுக்கு என்ன முட்டு பார்க்க தான் போகிறேன். திருமாவளவன் இதுக்கு என்ன முட்டு கொடுப்பான்னு தெரில. உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஆடியோ ஏஐ வச்சு இதோ வந்து வாய்ஸை குரலை மாற்றிட்டாங்க அப்படி இப்படிம்பாங்க. ஒன்றும் கிடையாது. மாரிதாஸ் கம்பெனிக்காப்புல போங்க, என் மேலே தைரியம் இருந்தால் வழக்கப்படும். நான் தான் ரிலீஸ் பண்ண இந்த ஆடியோ, நீ தைரியம் இருந்தால் நான் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். உங்கள் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றான் விட மாட்டேன் அப்படின்னு வில் போட்டு அடிக்கிறதே தெரியுது. இந்த ஆடியோ உண்மையான ஆடியோ. இதை நம்முடைய நண்பர்கள் தமிழை வச்சுக்கிறது ஆதரவாளர் எவ்வளோக்குள்ளே முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இவங்களோட லட்சணம்லாம் வெளில தெரியட்டும். இதில் லட்சணத்தில் நீங்கள் இவ்வளோக்குள்ளே மக்களை ஏமாற்றிக்கிட்டு ஸ்டாலின் வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டுமா நல்லா இருக்கட்டியோ கரெக்டான இதில் சிக்கிருக்கு ஆடியோ. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த ஆடியோவை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் பார்த்துட்டு நம்முடைய வீடியோ வரும். ஓகேவா? பாய்.